ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது டெய்லி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கிழமை சொட்டை கிளவி கட்டை குட்டை, அதாவது ட்வின்ஸ் கேம் பார்க்க போகிறோம். அதுவும் வித் கெஸ்ட் மோடில். கெஸ்ட்டுனாலே முட்டை சொட்டை தான் வருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம் அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைபு லைக் அதை மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இங்கே வந்தாச்சு. இந்த வீடியோ நேற்றே போட்டிருக்க வேண்டியது, ஆனால் நான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அவ்வளோதான், கரெக்டாக இறங்கியாச்சு. இல்லை இறங்கினார பார்த்து இறங்குங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, மேலேருந்து கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிடக்கூடாது. இங்கே யாராச்சும் வராமல் இருந்தால் நல்லது. டோர் ஹேண்டில் இருக்குது, டைனமைட் இருக்குது. ஏய் தம்பி, நல்லா இருக்கியாப்பா? ஐசியூவா? ஒரே கல்லில் 2 மாங்காய், அதாவது ஒரே டைனமைட்டில் 2 பேர் செத்துட்டாவ. ஓகேபாம். இப்போ அந்த கட்டைனா செத்துட்டான், அவ்வளோதான். ஓ, இந்த முட்டை மட்டும் என்ன உயிரோடு இருக்கோ? இப்போ இதையும் போட்டு தாக்கிடலாம். இங்கே எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான். இப்போ அந்த கிளவியும் இங்கே வருவா. ஐயோ, அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்ட்டு மொட்டை கிளவி வருவா. அந்த வருது. வா கிளவி, போயிட்டா. இங்கே நம்பர் இருக்குது 2211. ஓ கிளவி, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வந்துட்டோம். இனிமேல் நம்ம மேலே போய்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இந்த ப்ளூ கீ எதுக்கு வேணும்னு தெரில. இங்கே கன்னோட ரிவால்வர் பார்ட் இருக்குது, ரிவால்வரில் ஹேண்டில் பார்ட். க்ரீன் கீ தான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். க்ரீன் கீயா ப்ளூ கீயா அது வர தெரியலையே. சரி, பேசாமல் நம்ம அந்த டோர் ஹேண்டில் போய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 சாவியும் எடுத்துக்கிடுவோம். டக்குன்ட்டு போ. அவ்வளோதான். இப்போ இனிமேல் நம்ம மேலே ஒரு இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓப்பன் பண்ணணும். அயன் டிஸ்க்கு அப்படியே துள்ளியே போய் வந்துட்டு இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது, பார்த்தாச்சு. அப்போ நம்மளுக்கு நம்பரும் கிடச்சிட்டு பேட்டர்னும் கிடச்சிட்டு. ரேட் பாய்சன். இன்னும் நம்ம க்ரோபார் வந்து நம்மளுக்கு இன்னும் தேவைப்படாது. ஹேமர் இருக்குங்க, ரிவால்வர் பார்ட் தான் எப்படியும் இருக்கும். இப்போ அந்த அவனெல்லாம் ரீஸ்பாயின் ஆயிட்டானோன்னு தெரில. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது. டோர் ஹேண்டில் தான் வச்சுருப்பானோ, ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும். இங்கே தான் இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இனிமேல் 22, 21 பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இது எங்கேயே போட வேண்டியதான். இப்போ யாராச்சும் வந்துட்டாங்களோ ஒரு வேளை. ஆமாம், இந்த பைப்பில் நம்மளை பார்த்துட்டான்.
அவ்வளோதான், இங்கே ஒளிஞ்சிக்கிட வேண்டியதான். சவுண்டு நின்றுட்டு, ஆனால் இருந்தாலும் நம்ம இங்கே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். என்னப்பா இருமல் வருதா? வெயிட்டானா வேறன்னு தெரில. திறக்குமா? ஓ, அப்படி என்ன பண்ணிடுவாங்க? ஓ மை காட், பார்த்துட்டான் பார்த்தாடி. இங்கேயே ஒளிஞ்சிக்கிற வேண்டியதான். தடியனுக்கு எவ்வளோ கண்ணு தெரியுது. ஷே, இப்படிலாம் கண்ணு தெரியாத கூடாது அவனுக்கு. வந்துட்டு போவோம். ஐயையோ, உள்ள பேர்ல லே தம்பி. எப்பா உள்ள வந்துட்டேன், நல்ல வேலை. நீ என்ன ஃபைன் பண்ணிட மாட்டப்பா. ஏன்னா நான் வந்து உன்னோட ப்ரோ பிளேயர் மேன். இங்கே வேற போக முடிய மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த இடத்தோட்டு தப்பிச்சு போனால் மட்டும் இல்லை, இவனு என்னப்பா அந்த இடத்தோட்டு போவே விட மாட்டேங்கானுவன். இங்கேயே ஒளிஞ்சு நிற்க வேண்டியதான். கிழட்டு பையன் இந்த இடத்தோட்டு நம்மளை போவே விட மாட்டேங்கானவளப்பா. ஆஹாஹாவா கிழட்டு பயல, என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கானுவன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும். எதுக்காண்டின்னு நம்ம போட்டு தாக்க வேண்டாம் இவங்களெல்லாம். மூணு பேரும் அவுட்டு. அவ்வளோதான், 3 பேரையும் போட்டு தாக்கியாச்சு. நம்ம இங்கே வந்து இந்த பவர் ஆஃப் த ட்வின்ஸ் கேம்னு இந்த வெப்பன் மட்டும்தான் பவரான வெப்பன். இப்போ கிழட்டு பையனை பார்த்துட்டானா எங்கே நிற்கான்னு தெரில அவனும். எப்படியும் அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ என்ன, இதை கீழே போட்டுட்டு இந்த கன் எடுக்க வேண்டியதான். சவுண்டே ஜம்முன்னு கேட்கு. அவ்வளோதான். இப்போ நான் அந்த கன் எடுத்து யூஸ் பண்ண விருப்பப்படல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை எடுத்து ஒரு வேளை எதோ ஆயிட்டுனா. இங்கே பார்த்தோம்மா, ஆமாம், ரேட் பாய்சன். இன்னும் அப்படியே இங்கே வர வேண்டியதான். ஓ, இந்த வழி இல்லையா? இப்படி துள்ளி போயிட்டு இங்கே வந்துட்டு அவ்வளோதான். இனிமேல் நம்மளுக்கு அந்த 3 பொருளில் ஒரு பொருள் கிடச்சிரும். ஆந்தா இருக்கோம்ல. அவ்வளோதான், கிழட்டு பையன் கதம் ஆகையா. சவுண்டே ஜம்முன்னு கேட்கு. இன்னும் கையில் எதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கணும்.
இதையும் எடுக்க முடியல. இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எதுக்குன்னா தெரியாதனமாக ஷூட் பண்ணி நம்மளே சாவ விருப்பப்படலண்ணா. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு பூச்சை சாவடிக்க போகிறோம். அதுவும் ராட்சச பூச்சி. வந்தாச்சுன்னா என்ன கீழே போலப்ப இது நான் கரெக்டாக தான் இருக்கு. எப்படியோ வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த கன் எடுத்துக்க வேண்டியதான். கன் எடுத்துகிட்டு அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பூச்சி செத்துருக்குன்னு நினைக்கேன், சரியாக தெரில. டக்குன்ட்டு கீழே போ. அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு. இந்த இடம்தான். பூச்சி செத்துட்டா செத்துருக்குமா இருக்கும். சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இனிமேல் நம்ம மேலே போக வேண்டியதான். யூ ஓ மை காட், நானா வீணாக கீழே விழுந்துட்டு இருந்தேன்ப்பா. துள்ளி துள்ளி போக வேண்டியதான். நான் மேலே வந்துட்டேன். அங்கே ஒருத்தனை நான் சாவடிச்சிட்டேன். இப்போ கிளவி மட்டும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. கிளவி போ, கிளவி நீ போனால் தானே கிளவி ஒன்றை போட்டு தாக்க முடியும். சுட்ட கிளவி, என்ன கிளவி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே கிளவி. ஓ, இது என்ன லாஜிக்? நான் அவனை போட்டு தாக்கினேன், நானே எப்படி செத்தேன்? இது என்ன லாஜிக்னே தெரிலப்பா. பரவாயில்லண்ணா, அதே இடத்துல தான் ரீஸ்பான் ஆகிருக்கேன். அதனால் மறுபடியும் நம்ம அந்த கன் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். இந்த தடவை வீணாக பேச வேண்டாம். துள்ளி இங்கே வந்துட்டு சரி அதையும் அங்கே எடுத்து போடுறேன், இதையும் இங்கே எடுத்து போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து இப்படி துள்ளி, இங்கேருந்து இப்படி துள்ளி, இங்கேருந்து கீழே தப்பிக்கணுமா. தப்பிச்சாச்சு. இங்கே நம்மளுக்கு பட்டன் கிடைக்குமா. நம்ம பட்டன் எடுத்துட்டு கிழட்டு பயலை எங்களை நிற்க மேலே நிற்க போவாங்க. அந்தால இருந்த 4 பேரை இருந்து கத்திக்கிட்டு அடக்கானவன் அங்கேருந்து ஆஹா ஆஹான்ட்டு. இப்போ நான் 3 பேரை தான் போட்டு தாக்கியிருக்கேன். இன்னும் ஒருத்தன் இருக்கான், வேறு யாரும் இல்லை, நம்மள் சொட்டை. அவ்வளோதான், இங்கே போட்டாச்சு. ஐயோ என்னங்க, ஓ திரும்ப நான் இதை எடுத்துக்கலாம். சரி மறுபடியும் இந்த பட்டனை தள்ளிட்டு இப்படி போக வேண்டியதான். ஓ கிழவன் இப்போ தான் அங்கே போகிறானா. போங்க கிழவா. ஓ ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் மேன். சுவிட்ச் போர்டு கீ, ஓகே சரியான கீ தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிழவன் போயிட்டானா இந்த கன்னை நம்ம போய் என்ன பண்ண போகிறோம். கேஸ் ஃபில் பண்ணோம். அவ்வளோதான், ஃபில் பண்ணுங்கள் டக்குன்ட்டு. ஃபுல்லாக எப்படியோ ஃபில் ஆகிட்டு. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே போய் டைமண்ட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ரூமை திறந்துட்டு அந்த லிவரை இழுத்து விடணுங்களா. லிவரை இழுத்து விட்டால் டை நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிரும். இல்லை இப்போ இங்கே ஏதோ ஒரு சிம்பிள் காமிச்சிது. ஓகே, நம்ம இங்கே தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதனால் அங்கேயே போட வேண்டியதான் அந்த டைமண்டை. கிழவா போங்க கிழவா. இவ்வளோ ஒரு பார்ட் இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், கிழவா ரிவால்வர் பார்ட்டு கிடச்சிட்டு.
ஓ என்ன கிளட்டு பாயலை நீங்கள் செத்து போங்க கிளவா. இப்போ நான் அந்த இது எங்கே போட்டேனே தெரிலையவ. ஏதோ அந்த இருக்குது. இந்த கண்ணை கீழே போடுங்க. இது எடுங்க. ஸ்லெண்ட்ரின் ஆவாஸ்க்கு கீழே போடுங்க. அவ்வளோதான். யோ 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 தம்பிகளா நோடா. ஓ ஐயோ கிளவி. ஓ மை காட். நான் மாட்டிக்கிட்டேன்பா. நல்லா மாட்டிக்கிட்டேன். கிளவி ஒரே அடி அடிச்சிட்டா. நான் மறுகை ஆகிட்டேன். இப்படி அவன் நினச்சூட பார்க்கலையே. இவனு என்னத்துக்கு தான் இந்த ரூம்லேருந்து இறக்கி விட்றானோப்பா. இப்படி வந்துட்டு 3, 2, 1 அவ்வளோதான். துள்ளி குதிச்சாச்சு. இங்கே தான் நான் அடி வாங்கினேன். ஐயோ பிளாஸ்மா கன்று இங்கேயே கிடக்குதுப்பா. யோ எங்கேருந்து வரீங்க? யார் வந்தாலும் அடிதான். அது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அடிதான். வாங்கப்பா. கிளவி மொட்டை போட்டி அந்த சொட்டை கிளவி அடிச்சடியில் எங்கேயோ போய் விழுந்துட்டா. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ரிவால்வர் பார்ட்டு 1. இது உள்ளே போப்பா. இப்போ எதுக்காண்டி ரிவால்வர் பார்ட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன்னா இவ்வளோ கிளவா. ஓ நீங்கள் அப்படி வாரீங்க. நீங்கள் அங்கேருந்து வாங்க. நான் இங்கேருந்து உங்களை போட்டுதாக்கேன். அவ்வளோதான். அந்த தடியை மட்டும் என்ன கிடக்கா. அந்த தடியை எங்கே போய் காணும் அவனை. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து பிளாஸ்மா கன் இனிமேல் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதுக்காண்டினா பிளாஸ்மா கன் வச்சுட்டு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் கன். இதை எடுங்க. இப்போ எதுக்காண்டி இங்கே வரோன்னா பவர் சப்ளை. ஓ மை காட் பவர் சப்ளை இது கிடச்சிட்டு. ஆனால் ஸ்கூட்ரேர் வந்து கீழெல்லாம் கிடக்கு. கீழே மறுபடியும் போகணுமோ? ஆமாம் போய் தான் தீரணும். என்ன பண்ணுற வேறு. அதுக்கு முன்னாடி இங்கே போட்ட ரிவால்வர் பார்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிவால்வர் பண்ணிவிட்டு போவோம். இன்னும் ஒரு பார்ட்டுங்க இந்த இருக்குது. க்ரோபார் என்ன தேவை கிடையாது. 4 குண்டு 4 புல்லட் இருக்குப்பா. தாராளமாக யாருனாலும் வாங்க. தாராளமாக எல்லாரையும் போட்டு தாக்கலாம். நோ ப்ராப்ளம். எத்தனை பேர்னாலும் வாங்க. நம்மள்கிட்ட அன்லிமிட்டடாக புல்லட் இருக்குது. யாரனாலும் நாங்கள் போட்டு தாக்கோம். உதாரணத்துக்கு இப்போ யாரும் வரமாட்டேங்கிங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு எடுத்தோன்னா கிளவியோ கிளவனோ யாராச்சும் வருவாங்க. அவங்கள இப்போ போட்டு தாக்கலாமா? இன்னும் யாரையும் காணும். இன்னும் நேரத்துக்கு வந்திருக்க நம்ம. தடியா அவ்வளோதான் செத்துட்டான். வேறு இன்னும் என்ன நீங்கள் 2 பேர் இருக்கீங்கப்பா. நான் அதுக்கு முன்னாடி புல்லட்டை ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்களாம் ஸ்டைலாக புல்லட்டை ரீலோட் பண்ணுவோம். இவங்க வர மாதிரி தெரில. நம்ம கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்காண்டி மறுபடியும் நான் கீழே வரேன்னா ஸ்கூட்ரைரை எடுத்துட்டேன். ஆனால் நான் செத்துட்டேன். எப்படியும் மறுபடியும் கீழே வந்துட்டேன். ஸ்கூட்ரைர் என்ன இருக்கா? சரி அவ்வளோதான். கிளவி மேலேருந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடணுமான்னு கேட்குடா. கிளவி நீங்கள் இப்போ எப்படியும் நான் வரதை நீங்கள் பார்ப்பீங்க.
அந்த டைம் உங்களை கதம் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த இதில் தான் பார்த்து போனோம்பா. இதில் தெரியாதனமாக துள்ளுனே கீழே விழுந்துட்டேன். ஓ, யாரோ என்னை பார்த்துட்டீங்க. யாராச்சும் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, கிளவி. ஹெட் ஷாட்டு கிளவிக்கு. அடுத்து வேறு யாரும் இல்லையா? யாருனாலும் வாங்கப்பா, நோ ப்ராப்ளம். ஓ மை காட், எல்லாருக்கும் அடி உண்டு, எல்லாருக்கும் உண்டுப்பா. யாருனாலும் நீங்கள் வாங்க தம்பிகளை, எல்லாருக்கும் அடி உண்டுப்பா. சரி, இன்னும் யாரும் வர மாதிரி தரல. ப்ளூ கீ மேன், இங்கே ப்ளூ கீயா தேவை? நான் தெரியாதனமாக க்ரீன் கீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? இப்போ யாராச்சும் வர நம்ம. சரி, ஒன்றும் வரலன்னா இருந்துக்கிட்டு போட்டு நம்ம அப்படி இங்கே வருவோம். ஏய் தம்பி, வா வா. தம்பி செத்துப்போ. அவ்வளோதான், கரெக்டாக வச்சிட்டோம். என்ன ஸ்கூட்ரேர்? 1 2 3 4. இது நம்மளுக்கு என்ன தேவைப்படாது. பெயிண்டிங்கே எடுத்தாச்சு. யாருப்பா வரீங்க? வாங்க வாங்க. ஏய் தடியா, நீ அதுக்குள்ளே ரீஸ்பான் போயிட்டோ. இவனுக்குலாம் இப்போ பயப்படுற இதே கிடையாது. சின்ன அப்பாய்க்கா இவனை கன் கிடச்சிச்சு. ஐயோ கோல்டு காயின். அவ்வளோதான். இப்போ நம்மள்ட்ட 2 பொருள் இருக்குது. இன்னும் 1 மட்டும் எடுக்கணும். அதையும் சீக்கிரம் மேலே வந்தேன். கிழமை என்ன பார்த்துட்டான். செத்துப்போ கிழவா. இனிமேல் யார் வந்தாலும் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வெளியே எஸ்கேப் பண்ண நேரம் நம்மளுக்கு தேவை புல்லட். இப்போ அதனால் இப்போ க்ரீன் கீ எங்கே போட்டனே தெரில. கிளவி போயிட்டாங்க. கிளவி நீங்கள் இப்படிலாம் வரலாமா கிளவி? அவ்வளோதான். இங்கே மேலே வந்துட்டேன். மேலே வந்து 1 2 எல்லாத்தையும் போட்டாச்சு, ப்ளூ கீயை தவிர. இப்போ இங்கே எங்கேயாச்சும் ஆமோ இருக்கா? ஆமோ கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ப்ளூ கீ மட்டும்தான் தேவை. ப்ளூ கீயை நான் எங்கேயோ பார்த்தேன். கிளவி அதுக்குள்ளே மறைஞ்சிட்டா. இங்கே தான் எங்கேயோ போட்டேன் ஆகும். இந்தா இருக்கே ப்ளூ கீ கன்னை. அவ்வளோதான், மறுபடியும் ரீலோட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம மேலே போனோம். நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ இந்த பூட்டாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீயை இங்கே போட்டுட்டு இப்போ நான் ஒருத்தன் வந்துட்டான். இன்னும் 2 பேர் மட்டும்தான் வரணும். அவங்களே வர வைக்க வேண்டியதான். இதுக்காண்டினா அவங்கள போட்டு தாக்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போகலான்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன். 2 பேர் வந்தாச்சு. என்ன ஒரே ஒருத்தி நம்ம முட்டை கிளவி. அவளை மட்டும்தான் என்ன காணோம். அவளும் வந்துட்டானா சூப்பராயிரும். நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரல கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், அவன் வர மாதிரி தெரில. இவனும் 2 பேரையும் போட்டாச்சு. நம்ம மொட்டை கிளவி வாரான். கிளவி செத்து போங்க கிளவி. இனிமேல் எனக்கு நான் அந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறேன்பா. இந்த வீட்டில் இருக்கிறது இனிமேல் எனக்கு போர் அடிச்சிச்சு. அவ்வளோதான், பாய் கிளவி. கிளட்டு பயிலா.
வேறு பார்த்துட்டு இருக்கானுவ. என்னப்பா டே அண்ணனுக்கு இப்படி வைக்காதடா. அவ்வளோதான், நம்ம ஒரு வழியாக ஜெயிச்சிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருங்க அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அடுத்த சப்ஸ்கிரைபாக பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரியில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.